ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு நான் உங்களுக்கு பெயிண்டிங் பற்றி நான் சொல்ல வந்திருக்கேன். பெயிண்டிங்ஸ் பற்றி நிறையா பேர் என்ன நினைக்கிறாங்கன்னா, வீட்டில் சும்மா ஒரு பெயிண்டிங் மாட்டுறோம் அவ்வளோதான் நினைக்கிறாங்க, அழகுக்கு மாற்றோம்னு நினைக்கிறாங்க. இல்லைங்க, ஒரு பெயிண்டிங் வீட்டில் நீங்கள் மாட்டுறது அழகுக்கு மட்டும் இல்லை, அது உங்கள் வீட்டில் இருக்கிற அதிர்ஷ்டத்தையே மாற்றக்கூடிய சக்தி உள்ளது. சரியான இடத்துல நீங்கள் சரியான பெயிண்டிங் வச்சிங்கன்னா உங்களுக்கு நிறைய பாசிட்டிவிட்டி கொண்டாந்து கொடுக்கும். இதே சிலவங்க அவங்களுக்கு இதை பற்றி தெரியாது, ஆனால் பெயிண்டிங் பார்ப்பாங்க, அழகாக இருக்குது, வாங்கி வீட்டில் ஏதோ ஒரு மூலையில் இடம் இருக்கிற இடத்துல மாட்டி வச்சுருவாங்க. அதுவே அவங்களுக்கு பெரிய நெகட்டிவ் எஃபெக்டையும் கொண்டு வரும். ஸோ ஒரு வீட்டில் நீங்கள் பெயிண்டிங் மாட்டும் போது தண்ணி இருந்ததுன்னா அது எந்த கார்னரில் மாட்டணும், ஃபயர் இருந்ததுன்னா எந்த கார்னரில் மாட்டணும், அதே மாதிரி பேர்ட்ஸு, ஃப்ளவர்ஸு இதெல்லாம் எந்த மாதிரி இடத்துல மாட்டணும் அப்படிங்கிற வாஸ்து ஐதீகம் இருக்குது. நம்ம வாஸ்துப்படி தான் பெயிண்டிங்ஸ் வந்து மாட்டணுங்க. இல்லைன்னா பெயிண்டிங்ஸ் நீங்கள் மாட்டியிருக்கிறதே உங்களை படுகுழியில் கொண்டு போய் தள்ளுறதுக்கு கூட சான்ஸ் இருக்குது. சிலவங்க பார்த்தீங்கன்னா வீட்டில் பெயிண்டிங் வச்சுருப்பாங்க, சில இடத்துல போட்டிருப்பாங்க, அவங்களுக்கே தெரியாது, அது வச்சதுக்கப்புறம் அவங்களுக்கு நல்லா இருப்பாங்க. ஆனால் சிலவங்களுக்கு வச்சதுக்கப்புறம் நிறைய நெகட்டிவ் எஃபெக்ட் இருக்கும். ஆனால் அவங்களுக்கு இந்த விஷயம் தெரியாததுனால அவங்க அப்படியே வச்சுட்டு இருப்பாங்க. ஸோ அதுக்கான டீட்டெயில்ஸ் தான் நான் உங்களுக்கு இங்கே கொடுக்க போகிறேன். இப்போ வாஸ்துங்கிறத பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு கார்னருக்கும் என்ன எனர்ஜி கொண்டு வருது, ஒவ்வொரு டைரக்ஷனுக்கும் என்ன எனர்ஜியை கொண்டு வருதுங்கிற சயின்ஸ் தான் வாஸ்து. நம்ம வீட்டில் இருக்கிற ஒவ்வொரு சைடில் இருக்கிற செவரும் பார்த்தீங்கன்னா வெறும் செங்கல், அது மேலே சிமெண்ட் பூசி பெயிண்ட் பண்ணியிருக்கோம். அப்படி இல்லைங்க, நம்மளோட ஆசைகளை நிறைவேற்றுற ஒவ்வொரு கண்ணாடி மாதிரி தான் நம்ம வீட்டில் இருக்க ஒவ்வொரு செவரும். அப்படி இருக்கும்போது அந்தந்த டைரக்ஷனில் இருக்க செவரில் கரெக்டான பெயிண்டிங்ஸை நீங்கள் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் செல்வம் வந்து குவியும். இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆந்தை பெயிண்டிங் வைப்பாங்க. ஆக்சுவலி மகாலட்சுமியோட வாகனம். நம்ம வீட்டில் வர செல்வம் அதை நம்ம சேமிக்கிறதுக்கு உதவும். உங்கள் வீட்டில் காசு சேரும். அறிவு இல்லாமல் வர பணம் நிற்காதுன்னு சொல்லுவாங்க. ஆனால் இந்த ஆந்தை பெயிண்டிங் இருக்கிற இடத்துல பணமும் நிற்கும், அறிவும் வளரும். ஏன்னா ஆந்தை ரொம்ப ஷார்ப் மைண்டுடையது. நிறைய பேர் பார்த்தீங்கன்னா வீட்டில் கோல்டன் காயின்ஸ் ட்ரீ வச்சுருப்பாங்க. அந்த பெயிண்டிங் வைக்கிறவங்க வீட்டில் பணப்புழக்கம் ரொம்ப அதிகரிக்கும். இந்த மாதிரி பெயிண்டிங்கை உங்கள் வீட்டு வடக்கு, அதாவது நார்த்தில் இருக்கிற செவத்தில் நீங்கள் மாட்டி வச்சிங்கன்னா புது புது ஆப்பர்ச்சுனிட்டிஸை உங்களை நிறைய தேடி வரும். இன்னைக்கு நீங்கள் மாற்ற இந்த ஓவியம் உங்கள் தலைமுறைக்கே வர ஒரு நல்ல முதலீடு மாதிரி. ஏன்னா இப்போ இருந்து உங்கள் வீட்டில் காசு நிறைய சேர ஆரம்பிச்சிடும். வீடு செவரு பேசாதுன்னு நினைக்காதீங்க, அது நம்மக்கிட்ட பேசும். எப்படின்னா நீங்கள் நல்ல பெயிண்டிங்கை அதுக்கான செவத்தில் நீங்கள் மாட்டி வைக்கும்போது அது உங்ககிட்ட பேசும். வார்த்தையால் இல்லை, செயலால் பேசும். நல்ல பெயிண்டிங் உங்கள் வீட்டு நிம்மதியை பற்றி பேசும். நல்ல பெயிண்டிங் உங்கள் வீட்டு செல்வ வளத்தை பற்றி பேசும். உங்கள் செல்வம் அதிகரிக்க அதிகரிக்க அதுதான் அது பேசுறதுக்கு அடையாளம். வீட்டில் மணி பிளான்ட் வச்சுருப்பாங்க, பார்த்துருக்கீங்களா? அந்த மணி பிளான்ட்டை கண்ட மாதிரி திசையில் வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நிறைய பேர் எனக்கு வச்சேன், எனக்கு ஒன்றும் வரலன்னுவாங்க. அது நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு நல்ல மணி ஃப்ளோ காமிக்கும். மணி பிளான்ட் வளர வளர உங்களுக்கு நல்ல வருமானம் பெறுகிறத நீங்கள் பார்க்க முடியும். லாஃபிங் புத்தா கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ அந்த லாஃபிங் புத்தாலேயே நிறைய மீனிங்ஸ் இருக்குது. பேக் வச்சுருக்கவர், ட்ராகன் வச்சுருக்கவர், கையில் விசிறி வச்சுருக்கவர், குடை வச்சுருக்கிறவர், இந்த மாதிரி நிறைய லாஃபிங் புத்தா இருக்குது. இந்த லாஃபிங் புத்தா பற்றி பார்த்தீங்கன்னா ஒரு பேர்லேயே இருக்குது, லாஃபிங் புத்தா. இவர் வைக்கிற இடத்துல உங்களுக்கு சந்தோஷம் நிறையா இருக்கும். அதே மாதிரி அவர் அந்த பேக் மூட்டையோடு வருவார் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் வைக்கிற மாதிரி அதை கரெக்டான டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா உங்கள் வீட்டில் பண வரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க. உங்கள் கண்கூடாராக நீங்கள் பார்க்கலாம். ஆமை வைக்கலாம் வீட்டில். ஒன்று நம்ம ஊரில் சொல்லுவாங்க, ஆமை வச்ச இடம் விளங்காது. இல்லைங்க, அது என்னன்னு பார்த்தீங்கன்னா பொறாமை, இயலாமை அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அந்த மாதிரி ஆமைங்க தான் இருக்கிற வீடு விளங்காத சொல்லுவாங்க. ஆனால் ஆமை வந்து பார்த்தீங்கன்னா மகாலட்சுமி. நார்த்துலலாம் பார்த்தீங்கன்னா எல்லார் வீட்லேயும் உயிரோடு ஆமை வச்சுருப்பாங்க. உங்கள் வீட்டிலலாம் எப்படி நீங்கள் நாய்க்குட்டி பூனைக்குட்டி வைக்கிறீங்களோ அந்த மாதிரி எல்லார் வீட்லேயுமே ஆமை இருக்கும். ஆமை வைக்கிறவங்களுக்கு அர்த்தம் என்னன்னு பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு நீண்ட ஆயுளும் அவங்களுக்கு பொறுமையான ஒரு வளர்ச்சியும் கிடைக்கும். அதாவது எங்கே இருக்காங்களோ அங்கேயே தங்கி நிற்க மாட்டாங்க, அவங்களுக்கு வளர்ச்சி இருக்கும், ஸ்லோ அண்ட் ஸ்டெடியாக இருக்கும், பொறுமையாக நிதானமாக, ஆனால் வளர்ச்சி கண்டிப்பாக இருக்கும். ஆமை வைக்கிற வீடு பார்த்தீங்கன்னா வீட்டில் இருக்கிறவங்களுக்கு நல்ல ஹெல்த் மேம்படும், நல்ல ஆரோக்கியம் மேம்படும்.
அதே மாதிரி அவங்களுக்கு காரிய தடைகள் எல்லாம் நீங்கும். இந்த 7 ஹார்ஸ் படம் பற்றி நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. 7 குதிரையோடது. இந்த 7 குதிரையிலையும் பார்த்தீங்கன்னா அது பெயிண்டிங் வைக்கிறக்கும் நிறைய வரமுறை இருக்குங்க. அதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த 7 குதிரையும் நிலத்தில் ஓடணும், தண்ணியில் ஓடக்கூடாது. அதே வந்து நீங்கள் அது குறிப்பிட்ட டைரெக்ஷன் இருக்குது, அந்த குறிப்பிட்ட டைரெக்ஷனில் வைப்பீங்கன்னா அது தண்ணியில் ஓடலாம். ஆனால் மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா அது நிலத்தில் தான் ஓடணும். எல்லா குதிரையும் ஒரே டைரெக்ஷன் நோக்கி தான் போகணும். அப்புறம் நேச்சுரல் குதிரைங்க இல்லாத கலர்ஸ் இருக்குல்ல, இப்போ எல்லோ கலர் அப்படியெல்லாம் போட்டிருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி குதிரைலாம் நம்ம வைக்கக்கூடாது. கேலப்பின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி குதிரைங்க தான் நம்ம வைக்கலாம். இந்த குதிரைங்க படத்தை நீங்கள் வீட்டில் வச்சிங்க அப்படின்னா உங்களோட காரியங்கள் எல்லாம் ரொம்ப வேகமாக நடக்கும். குதிரையோட ஸ்பீடு இருக்கு இல்லையா, ஸோ அதை குறிக்கிறது தான் குதிரையோடது. தொழிலுக்கு வச்சிங்கன்னா தொழில், இல்லை வீட்டு சந்தோஷத்துக்கு வச்சிங்கன்னா வீட்டு சந்தோஷம், குழந்தைங்க படிப்புக்குன்னு வச்சிங்கன்னா படிப்பு, எதுவாக இருந்தாலும் அது வந்து குதிரையோட வேகம் நம்மளுக்கு இருக்கும். இது நம்ம வைக்கிற டைரெக்ஷனை பொறுத்து தான் இருக்குது. நிறைய பேர் வாட்டர் ஃபவுண்டைன் வச்சுருப்பாங்க, பார்த்துருப்பீங்க வீட்டில். இந்த வாட்டர் ஃபவுண்டைன் சரியான இடத்துல நீங்கள் வைக்கலைன்னா பயங்கரமான நெகட்டிவ் எஃபெக்ட்ஸ் கொண்டு வருங்க. இந்த வாட்டர் ஃபவுண்டைன் நீங்கள் கரெக்டான டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா உங்களுக்கு பண வரவு, அந்த தண்ணி எப்படி உங்களுக்கு ஃப்ளோ ஆகிட்டே இருக்கோ அதே மாதிரி உங்களுக்கு மணி ஃப்ளோ இருந்துகிட்டே இருக்கும். இதை பார்த்தீங்கன்னா நிறைய பேர்த்துக்கு தெரியாது. வாட்டர் ஃபவுண்டைன் நார்த்து சைடில் வைக்கிறது அவ்வளோ நல்லது. எனிதிங் ரிலேட்டட் டு மணி பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் நார்த்து சைடில் வைக்கிறது தான் நல்ல எஃபெக்ட்ஸை கொண்டு வந்து கொடுக்கும். இந்த வாட்டர் ஃபவுண்டைன்லையும் நிறையா இருக்குங்க. இது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் எல்லாம் வச்சுருப்பாங்க. நேச்சுரலாகவே பார்த்தீங்கன்னா வீட்டில் ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸ் வைக்கக்கூடாது. நான் பின்னாடி வச்சுருக்கேன் பாருங்கள், இது எல்லாமே நேச்சுரல் பிளான்ஸ். இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது பார்த்தீங்கன்னா லக்ஷ்மி கமலம்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி நீங்கள் சின்ன சின்னதாக நிறையா இருக்குங்க வீட்டுக்குள்ளே வைக்கிறதுக்கு இண்டோர் பிளான்ஸு. நீங்கள் இண்டோர் பிளான்ஸாக வைக்கலாமா ஒழிய ஒரு நாளும் உங்கள் வீட்டுக்குள்ளே ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸு, காய்ந்த பூக்கள், பேப்பரில் செஞ்சது, துணியில் செஞ்சது, பிளாஸ்டிக்கில் செஞ்சது, இப்படி நீங்கள் எந்த ஆர்டிஃபிஷியல் பிளான்ஸும் நீங்கள் வீட்டில் வைக்கக்கூடாது. சிம்பிள் வாஸ்து சொல்லட்டுங்களா, எல்லாரும் வீட்லேயும் இருக்கிறது கல்லுப்பு. உங்கள் கல்லுப்பு மாதிரி ஒரு வாஸ்து ஐட்டமு எதுவுமே கிடையாதுங்க. சின்ன கண்ணாடி பவுலில் உங்கள் கல்லுப்பை போட்டு உங்கள் வீட்டில் ஒவ்வொரு திசையிலையும் வச்சுருங்க, ஒவ்வொரு கார்னர்லையும் வச்சுருங்க. கல்லுப்பு வைக்கிறதுக்கு கார்னர்ஸு கிடையாது, வந்து நீங்கள் எந்த கார்னர்ஸில் வேணால் வைக்கலாம். உங்கள் வீட்டில் இருக்க நெகட்டிவிட்டியை கம்ப்ளீட்டாக ரிமூவ் பண்ணக்கூடியது கல்லுப்பு. அண்ட் இது ஒரு சிம்பிள் ரெமெடி. நீங்கள் பெயிண்டிங் மாதிரி செலவு பண்ணணும்ல, ஆனால் இது நெகட்டிவிட்டி மட்டும்தான் எடுக்கும். ப்ராஸ்பரிட்டியெல்லாம் வேணும்னா நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி பெயிண்டிங்ஸ் தான் வைக்கணும். இதே மாதிரி வாஸ்து மீன் தொட்டி பார்த்துருப்பீங்க, இந்த அரவானா ஃபிஷ்ஷுன்னு சொல்லுவாங்க, அதுதான் வந்து வாஸ்து ஃபிஷ்ஷு. அந்த ஃபிஷ்ஷு பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக அப்படியே போயிட்டு இருக்கும், திடீர்னு சொல்லுன்னு சுற்றிட்டு வந்துட்டு இருக்கும். இந்த ஃபிஷ்ஷு வீட்டில் வைக்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப மன அமைதி, ரொம்ப பீஸ் கொடுக்கும். உங்கள் வீட்டில் வந்து ரொம்ப சண்டை போடுறாங்களா, ரொம்ப மன அமைதி இல்லையா, இந்த மாதிரி இருக்கிற வீடுங்களில் கண்டிப்பாக நீங்கள் இந்த அரவானா ஃபிஷ்ஷை வாங்கி வைங்க. நான் இப்போ சொன்ன பொருளெல்லாம் நீங்கள் வாங்கிறத பற்றி பெரிய விஷயம் இல்லைங்க. வாங்கிறது எல்லாராலையும் வாங்க முடியும். ஆனால் இது நீங்கள் சரியான டைரெக்ஷனில் வச்சிங்கன்னா மட்டும்தான் உங்கள் வீட்டுக்கு ஒரு நன்மையை கொண்டு வரும், உங்கள் வீட்டுக்கு நல்ல பாசிட்டிவிட்டி கொண்டு வருங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெயிண்டிங்ஸே நான் சொன்னேன் இல்லையா, பெயிண்டிங்ஸ் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த வெளியே கிடைக்கிற 30 ரூபா 40 ரூபா அந்த பேப்பரில் சுருட்டி வச்சுருக்க அந்த பெயிண்டிங்ஸ் கொண்டாந்து வைப்பாங்க. தயவு செய்து வைக்காதீங்க. ஏன்னா அந்த மாதிரி ரொம்ப ஒரு ஹெவி மீனிங் கேரி பண்ணுற பெயிண்டிங் எல்லாம் நீங்கள் கிழிஞ்சு போகிற மாதிரி ஒரு பேப்பரில் வச்சிங்கன்னா உங்களுக்கு இருக்கிறதும் அதே அவஸ்தை தான் வரும். எதுவுமே நிலை இருக்காதுங்க. நீங்கள் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மியூரல்ஸு, கேன்வாஷில் பண்ணது, உட்டனில் பண்ணது, கிளேயில் பண்ணது, இந்த மாதிரி தான் நீங்கள் வந்து வாங்கி வைக்கணும். ஏன்னா இதுக்கெல்லாம் ஒரு ஹெவினஸ் இருக்குது, ஒரு ஸ்ட்ராங் இருக்குது. ஒரு கேன்வாஷ் நீங்கள் கீழே போட்டால் உடையாது, பார்த்தீங்கன்னா கிழியாது. ஆனால் ஒரு பேப்பர் கிழிஞ்சு போயிடும், டஸ்ட் ஆகும், நாளைக்கு ஒரு ஈரம் பட்டை நனைஞ்சு போயிடும். ஆனால் கேன்வாஷ் அப்படி ஆகாது. ஸோ நீங்கள் எந்த பெயிண்டிங் நீங்கள் வாங்கி வச்சிங்கனாலும் முறையாக அதுக்கு தகுந்த மாதிரி வாங்கி வையுங்க, அதுக்கு தான் நல்ல எஃபெக்ட் கிடைக்கும். விண்ட் செயின்ஸ் கேள்விப்பட்டிருப்பீங்க. இந்த விண்ட் செயின்ஸ் வந்து உங்கள் வீட்டில் மாட்டினீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நிறைய உங்களை பற்றி இந்த நெகட்டிவ்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, அது எதுவும் வராது. கல்யாணத்தில் கெட்டி மேளம் கொட்டுறாங்க இல்லையா, அது எதுக்கு கொட்டுறாங்க?
அந்த கல்யாணத்துக்கு வரவங்க 4 பேர் 4 விதமாக பேசுவாங்க. நம்ம ஊரில் 40 விதமாகவே பேசுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது அது எதுவும் பொண்ணு மாப்பிள்ளை வீட்லேயோ பொண்ணு மாப்பிள்ளைக்கோ கேட்டக்கூடாதுங்கிறதுக்காக தான் கெட்டி மேளம் அவ்வளோ சத்தமாக கொட்டுறது. அதே மாதிரி தான் அங்கே விண்ட் சைம்ஸும். உங்கள் வீட்டில் விண்ட் சைம்ஸ் வச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயங்கள் உங்கள் வீட்டுக்கு வராது. நல்லா பாசிட்டிவிட்டி கொண்டு தரும், நெகட்டிவிட்டி அதோடு நிறுத்தும். கண்ணாடி மாதிரி ஒரு சூப்பர் வாஸ்து ஐட்டம் ஒன்றுமே கிடையாதுங்க. என்னன்னு பார்த்தீங்கன்னா எல்லா வாஸ்து ஐட்டம்ஸும் ஒன்றா நெகட்டிவிட்டி வரட்டும், பாசிட்டிவிட்டி கொண்டு வரும், பாசிட்டிவிட்டி சஸ்டெயின் பண்ணும். ஆனால் நம்மளுக்கு வர்ற நெகட்டிவிட்டியை உள்ளே இழுத்து அதை பாசிட்டிவிட்டியாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குற ஒரே ஐட்டம் கண்ணாடி. சொல்லுவாங்க வீட்டில் கண்ணாடி உடஞ்சிட்டா அபசகுணம். இல்லைங்க, கண்ணாடி உடஞ்சதுன்னா உங்கள் வீட்டில் ஒரு பெரிய பிரச்சனை தீர்ந்து போச்சுன்னு அர்த்தம். கண்ணாடி காணாமல் போச்சுன்னா ஒரு பெரிய பிரச்சனை உங்கள் கையை விட்டு காணாமல் போகுதுன்னு அர்த்தம், உங்கள் வாழ்க்கையை விட்டே போகுதுன்னு அர்த்தம். இந்த மாதிரி கண்ணாடிக்கு நிறைய எஃபெக்ட்ஸ் இருக்குங்க. ஆனால் அதுவும் நீங்கள் வைக்கிற டைரெக்ஷனில் தான் வைக்கணும். கிளாக்கு நீங்கள் வீட்டில் எந்த டைரெக்ஷனில் வைக்கிறீங்கிறத பொறுத்து இருக்குது உங்களோட நல்ல நேரமும் கெட்ட நேரமும். வாட்டர் பெயிண்டிங்ஸ், இந்த சீனரி, தண்ணி வர மாதிரி சீனரி எல்லாம் வச்சுருப்பாங்க இல்லையா, அந்த பெயிண்டிங்ஸுக்கு கூட ஒரு டைரெக்ஷன் இருக்குது. நீங்கள் தப்பான இடத்துல, நீங்கள் தவறான டைரெக்ஷனில் இந்த பெயிண்டிங்ஸை வச்சுட்டிங்கன்னா பயங்கர நெகட்டிவ் எஃபெக்டை கொண்டு வந்துடும். அதாவது ஒரு கல் வைக்கிற இடத்துல நீங்கள் தண்ணி வைக்கிறீங்க அப்படின்னா ஒரு கல்லுக்கு இருக்க ஸ்ட்ரென்த்துக்கும் ஓடுற தண்ணிக்கு இருக்கிறதுக்கும் உங்களுக்கு வித்தியாசம் தெரியும். ஸோ இதுதான் அதோட எஃபெக்ட் இருக்கும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் மை வீடியோ ஃப்ரெண்ட்ஸ். என்னோடய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா இனிமேல் இதை பற்றி டீட்டெயிலான வீடியோஸை நான் உங்களுக்கு போடுவேன். அப்போ அதுக்கான நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இது நிறைய பேர்த்துக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான டிப்ஸ் இருக்கிற வீடியோ. நிறைய பேர்த்துக்கு ஷேர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.